கருதி இந்த நேரத்தில் நிறைய நபர்கள் உதவி செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் இன்ஷா ஜஸாக்கல்லாஹ். அடுத்து இந்த ஜமாத்தை சார்ந்த ருக்மான் பாஷா ஐயார் அவர்கள் ஒரு சில வார்த்தை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இந்த மஹாலா சென்றுள்ளேன். சுமார் 30 வருஷமாக நான் இப்படி இருக்கேன். சொந்த வீடு கட்டி குடியிருந்தாலும் அவங்க பள்ளியிலே கவலை ஏற்பட்ட கவலை. யாரும் உதவி பண்ணுவாங்கங்கிறது எல்லாருடைய தாண்டி தினமும் தொழுவோம் துவா செய்வோம் இப்படிப்பா ஓடிட்டு இருக்கு. இருந்து தொழுகைக்கு அவர் சொன்ன மாதிரி 3 கேட்டு தாண்டி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் பாலம் போட்டாச்சு. பாலம் போட்டாலும் இன்னும் 10 கீழே போயிட்டு வந்துருக்கிறோம். ரவுண்ட் பண்ணி போவோம். அதுக்கப்புறம் அடிவாக்கி பாலகிருஷ்ணா பண்ணி போவோம். அந்த பள்ளியில் ஒரு 17 வருஷமாக நானும் தொழிலாளர் இருக்கேன். இருந்தாலும் பள்ளிக்கு இருந்தாலும் போவேன். சுப்பா பள்ளி வந்ததுக்கப்புறம் தான் இங்கே கடையில் பள்ளி இருக்கிறது ரொம்ப நடந்துருக்கு. இருந்தாலும் அங்கே வரக்கூடியதாங்க. ஏன்னா அங்கே பள்ளி போயிட்டு இருக்காங்க. ஆக இந்த பள்ளி கட்டணத்துக்காக உதவி செஞ்ச அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிக்கணும். அடுத்து இந்த பள்ளிக்கு நிலத்தை வக்ஃப் செய்துள்ள இந்த மாவட்டத்தில் முதலில் அரசு அதிகாரியாக பணியாற்றி 25 ஆண்டுகளுக்கு மேலாக வெளிநாட்டில் சிறந்த ஒரு நிலையிலே பணியாற்றி வந்ததற்கு பின்பு தொடர்ந்து சமூக சேவையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தொண்டு நிறுவனம் மற்றும் ரெட் கிராஸில் மிக முக்கிய பதவிகள் வைத்து வந்து நம்முடைய ஒரு முன்மாதிரியாக அமர்ந்து நாம் ஒவ்வொருவரும் இது போன்று செய்ய முடியாதா என ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய நம்முடைய இன்ஜினியர் சேக்தாவ் எனது மாமா அவர்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி அழைக்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم. உலகத்திலே கலகத்தையும் குடும்பத்திலே குழப்பத்தையும் உண்டாக்குகின்ற சபிக்கப்பட்ட சைத்தானுடைய தீங்குகளிலிருந்து இறைவா பாதுகாவல் செய்கின்றோம். அண்டங்கள் அனைத்தையும் 6 நாட்களிலே ஆக்கி அதை கட்டி காக்கிற உனக்கே எல்லாம் பொருளும் வையகம் பாட தங்களையே சத்தம் செய்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் அவுலியாக்கள் அன்பியாக்கள் இன்னும் இந்த பள்ளியிலே வாழ்ந்து மறைந்த எங்களுடைய முன்னோர்கள் இன்னும் இந்த பள்ளியினுடைய சிறப்பிற்காக வந்திருக்கின்ற சிறப்புக்குரியவர்கள் இன்னும் அனைவர் மீதும் இங்கே இந்த பள்ளியை பயன்படுத்த இருக்கின்ற இந்த முஹல்லாவாசிகள் இன்னும் அகில உலக முஸ்லிம்கள் அனைவர் மீதும் இறைவா உன்னுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் என்றென்றும் பொழிவதாக. ஆமீன். அன்பிற்கினியவர்களே, இந்த உலகத்தில் இறைவனை துதிப்பதற்காக முதல் ஆலயம் மக்கா என்கின்ற மக்காவிலே ஏற்படுத்தப்பட்டது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் உருவாக்கப்பட்ட அந்த ஆலயம் தான் உலகத்திலேயே முதலாக இறை தரிசனத்திற்காக உருவாக்கப்பட்ட ஆலயம். அங்கு பல நாட்டினர் வருவார்கள். சிலைகள் எல்லாம் இருந்தன. அவர்கள் இறைவனை போற்றுவார்கள், புகழ்வார்கள், இறைவனை இறைக்குவார்கள். கடைசியிலே அங்கு இருக்கின்ற ஒரு நிலையில் பார்க்கின்ற போது எமன் தேசத்தில் இருந்து அப்ரஹா என்கின்ற ஒரு கவர்னர் அபிசீனியாவுடைய பிரதிநிதி இதை பார்த்தான். ஏழு மக்காவிற்கு புகழ் வருகிறது, ஏற்றம் வருகிறது. பல நாட்டு மக்கள் அரபியர்கள் எல்லாம் அங்கே செல்கிறார்களே, அதன் மூலமாக நமக்கு வருமானம் இல்லையே என்று ஆசைப்பட்ட அவன் அங்கே ஒரு சர்ச்சை, அங்கே ஒரு மாதா கோவிலை உருவாக்கினான். அவன் அழைத்தான், இனிமேல் யாரும் மக்காவிற்கு செல்லாதீர்கள்,
இங்கே வாருங்கள், எல்லா வசதியும் தருகிறேன் என்று செய்து கொடுத்தார். என்றாலும் யாரும் அங்கே செல்லவில்லை. கோபமுற்ற அவன் உடனே ஒரு யானையை படையை ஏற்றிக்கொண்டு யானை படை வர இங்கே வந்து அந்த கௌபாவில் இருக்கின்ற வஸ்து ஹரமாகிய மக்காவில் இருக்கின்ற அந்த ஆலயத்தை அழிக்கப் போகிறேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு வந்தார். அங்கே வருகின்ற போது மக்கள் எல்லாம் பார்த்தார்கள். அயல் நாட்டு அதிகாரியாக இருக்கிறார், யானை படையோடு வருகிறார், பெரிய அழிவு காத்திருக்கிறது, பெரிய அழிவு காத்திருக்கின்றன. எல்லோரும் ஓடிவிட்டார்கள். அப்போது அப்துல் முத்தலீப் அவர்கள், நம்முடைய நபிகள் பெருமானாருடைய அவர்களுடைய தாத்தா அவர்கள் அங்கே வந்தார்கள். அவர்களை நோக்கி செல்லும் போது அவர்களுக்கு பெருமை, ஏதோ தடனதை வந்து விட்டார்கள் அல்லது சமாதானம் பேச வந்து விட்டார்கள் என்கின்ற நிலையை பார்த்தால் வந்தார். அப்துல் முத்தலீப் கூறினார், நீங்க இங்கே வந்திருப்பது எதற்காக என்று கேட்டபோது அவர் கூறினார், என்னுடைய ஒற்றகங்களை உங்களுடைய சிப்பாய்கள் எல்லாம் பிடித்து சென்று விட்டார்கள், அதை வாங்குவதற்காக நான் வந்திருக்கிறேன். அவர்கள் சொன்னார்கள், அல்ல அல்ல, நீ கௌபாவிற்காக சிபாரிசு செய்ய வரலவா, சமாதானம் பேச வரலவா வந்திருக்கிறார் என்ற போது, ஒட்டகம் எனக்கு சொந்தம், அதனால் அதை கேட்டு வந்தேன். அந்த கௌபாவிற்கு, அந்த ஆலயத்திற்கு சொந்தக்காரன் ஒருவர் இருக்கிறார், அவன் அதை காப்பாற்றிக் கொள்வான், அவன் அதை காப்பாற்றுவான் என்று கூறினார்கள். அந்த வகையில் முதல் ஆலயமாம் மக்காவிலே இருக்கின்ற கௌபத்துல்லா இருக்கின்ற மஸ்ஜிதுல் ஹரம் தான் உலகத்திலேயே முதலாக தோற்றுவிக்கப்பட்ட இறை தரிசனத்திற்காக ஆலயம். அங்கே பல சிலைகள் எல்லாம் இருந்தன. பின்னால் நபிகள் பெருமானார் வந்த போது அந்த சிலைகளை எல்லாம் உடைத்தார்கள் என்பது. அதற்கு அடுத்தபடியாக மஸ்ஜித் அக்ஸா என்கின்ற ஜெருசலத்திலே இருக்கின்ற ஆலயம் இறைவனை தரிசிப்பதற்காக, இன்னும் சொல்ல போனால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கட்டப்பட்ட அந்த மஸ்ஜித் ஜின்களை கொண்டு கட்டப்பட்டது என்று சொன்னார்கள். இன்று யகூதிகள் வசம் அந்த மஸ்ஜித் அக்ஸாவானது யகூதிகளுடைய கையிலே சிரியா நாட்டிலிருந்து 1967 ஏற்பட்ட போரிலே பிடித்துக் கொண்டார்கள். அவர்கள் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. அதை இழந்து எத்தனையோ கோடான கோடி முஸ்லிம்கள் கண்ணீர் வடித்தார்கள். ஆக இறை இல்லமா இரண்டாவது புனித ஆலயமாக இருக்கின்ற ஜெருசலத்திலே இருக்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸா. மஸ்ஜிதுல் அக்ஸா என்றால் தொலை தூரத்திலே இருக்கின்றது அர்த்தம். ஜின்களால் கட்டப்பட்டது, சுலைமான் நபி அவர்களால் பராமரிக்கப்பட்டது. அங்கே இருக்கின்ற அந்த ஒரு இரண்டாவது ஆலயமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்வெளி பயணம் செல்கின்ற போது மக்காவில் இருந்து சென்றார்கள். அங்கே சென்று மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து தான் அவர்கள் இஸ்லாம் மூலமாக விண்வெளி பயணத்திற்கு தொடர்ந்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக உலகத்திலேயே எம்பெருமானார் இஸ்லாத்தை பரப்புகின்ற போது முதலாக கட்டப்பட்ட இறை ஆலயம் மஸ்ஜிதுல் கூஃபா. இவர்கள் மக்காவை விட்டு செல்கிறார்கள். மக்கத்து மக்கள் அவர்களை கொல்ல பார்க்கிறார்கள். அவர்களை கண்டாலும் சொன்னாலும் அழிக்கிறார்கள். கடைசியிலே அங்கிருந்து சென்று கடைசியிலே மதீனாவிலே அபயம் சென்றார்கள். முதலிலே கூஃபா என்கின்ற நகரத்தை அங்கே தங்குகிறார்கள். 16 நாட்கள் தங்குகிறார்கள். காரணம், அவர்களுக்கு பின்னால் வருகின்ற அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் மற்றவர்களையும் எதிர்பார்த்து அத்தருணத்திலே முதலாக இந்த பூமியிலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கை வட்டத்தை கொண்டு கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் தான் மஸ்ஜிதுல் கூஃபா. அங்கே நாம் தொழுதால் 2 ரக்காயத்தை நாம் தொழுதோம் என்றால் உம்ரா செய்கின்ற ஒரு பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்வார்கள். அதற்கு அடுத்தபடியாக அங்கிருந்து மதீனாவுக்கு செல்கிறார்கள். மதீனாவுக்கு சென்று அங்கே அவர்கள் ஒட்டகம் எங்கே இருக்கிறதோ அங்கே தங்க வேண்டும் சொல்கிறார்கள். பல பேர்கள் எல்லாம் இங்கே வாருங்கள் என்று அழைத்தாலும் அதையெல்லாம் நிராகரித்து விட்டு கடைசியிலே 2 அனாதை சிறுவர்கள் தந்தார்களே, அந்த இடத்திலே தங்கினார்கள். அப்போது அங்கே ஒரு பள்ளி உருவானது. அதுதான் 2வது பள்ளி. அந்த பள்ளியிலே அந்த சிறுவர்கள் விளக்கி கொண்டு வந்து தந்தார்கள். அந்த பள்ளி கட்டுவதற்கு இரவு நேரத்திலே அவர்கள் ஒளி தந்தார்கள். எம்பெருமானார் அவர்கள் அந்த சிறுவர்களுக்காக துஆ செய்தார்கள். இறை இல்லம் கட்டுவதற்காக வெளிச்சம் தருகின்றவர்களுடைய வாழ்க்கையிலே இறைவா நீ ஒளியை தருவாயாக. அதே போல வெளிச்சம் தந்தவர்களுக்கே அவர்கள் துஆ செய்தார்கள். இறைவா அவர்கள் வாழ்க்கையில ஒளியைத்தா என்று இங்கே பள்ளிவாசல் கட்டி தந்திருக்கிறார்களே, நல்லவர்கள் பெரியவர்கள் மூமின்கள், இவர்களுக்கு அல்லாஹ் அள்ளி தருவான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கு அடுத்தபடியாக இந்தியாவிலேயே முதலாக கட்டப்பட்ட பள்ளி கொடுங்கல்லூர் என்கின்ற கேரளாவிலே திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கின்ற பள்ளி. சேரமான் என்கின்ற மன்னன் பாஸ்கர ரவிமன்னன் என்கிறவர் ஒரு நாள் தன்னுடைய மாளிகையிலே உப்பரையிலே உலாவிக் கொண்டிருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்திலே அதற்கு முன்னால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூதிகள் எல்லாம் கேட்கிறார்கள், காஃபிர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், இயேசு பல அற்புதங்கள் செய்தார், இறந்தவர்களை
எல்லாம் எழுப்பி விட்டால் பார்வையற்றவர்களுக்கு பார்வை தந்தால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? என்ன வேண்டும்? அதோ இருக்கிறதே நிலா, அந்த நிலாவை நீங்கள் பிளந்து காட்டுங்கள். உடனே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து அல்லாஹ்வுடைய அனுமதியை பெற்று நிலவின் மீது கோடு நீட்டி கையை எதை நீட்டினார்கள். நிலவு கடந்தது. ஆனால் அவர்கள் யாருக்கும் அல்லாஹ் வாய்ப்பு தரவில்லை. அல்லாஹ் யாரை நாடுகிறாரோ அவர்களுக்கு தான் தீனினுடைய அந்த சுவாசத்தை, அந்த ருசியை தருகிறார். அவர்கள் எல்லோரும் கேட்டு வேடிக்கை பார்த்துவிட்டு விலையை பேசிவிட்டு இரண்டாவது செய்துவிட்டு ஓடிவிட்டார்கள். ஆனால் அத்தருணத்திலே கேரள கடற்கரையிலே பாஸ்கர ரவியரன் என்கின்ற மன்னன் தன்னுடைய மனைவியோடு அங்கே ஒப்பனையிலே இருக்கின்ற போது நிலவை பார்த்தால் நிலவு இரண்டாக பிளந்திருக்கிறது. உடனே கேட்கிறார், அவரை சார்ந்த ஆட்களை எல்லாம், அவருடைய தூதுவர்களை எல்லாம், அவருடைய படைகளை எல்லாம் அனுப்பி உலகத்தின் பல பகுதிகளுக்கு செல்லுங்கள், எங்கே எதனால் இந்த அதிசயம் நடந்தது என்ற போது அவர்கள் சென்று செய்தியோடு வருகிறார்கள். மக்காவிலே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் காட்டிய அதிசயம் தான். உடனே அவன் ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் அவனுக்கு ஹிதாயத்தை தந்தான். உடனே அவன் மக்காவிற்கு சென்று இஸ்லாத்தை தருவதற்காக புறப்பட்டான். அவனால் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால் கட்டப்பட்ட அந்த பள்ளி தான் கொடுங்கலூர் என்கின்ற இடத்திலே சேரமான் ஜும்மா பள்ளி என்று முதலாக இந்தியாவிலே கட்டப்பட்டது. அது மட்டுமல்ல, போபாலிலே மத்திய பிரதேசத்தில் இருக்கின்ற போபாலிலே கட்டப்பட்ட பள்ளிதான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பள்ளியாக இருக்கிறது. உலகத்திலேயே அதிகமான பள்ளிகள் இந்தோனேசியாவில் இருக்கின்றன. 8 லட்சம் பள்ளிகள் இந்தோனேசியாவில் இருக்கின்றன. அதிகமான முஸ்லிம்கள் வாழ்கின்ற இடம் மாலத்தீவாக இருக்கிறது. அந்த நிலையில் பார்க்கின்ற போது முதலாக தமிழ்நாட்டிலே மஸ்ஜித் உருவாக்கப்பட்டது கீழக்கரையிலே மீன்கடை பள்ளி என்று சொல்வார்கள், மீன்கடை ஜும்மா பள்ளி என்று சொல்வார்கள். அந்த பள்ளி தான் முதலாக செத்து கொடுத்தால் சீதக்காரி என்பார்களே, அந்த சீதக்காரியால் கட்டப்பட்டது. ஆக பல காலகட்டங்களிலே அல்லாஹ்வுடைய இல்லங்களை கட்டுவதற்காக நல்ல உள்ளங்கள் எல்லாம் தங்களையே அர்ப்பணித்திருக்கிறார்கள். தங்களுடைய நேரத்தை தந்திருக்கிறார்கள், பொருளை தந்திருக்கிறார்கள், உழைப்பை தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இங்கே ஒரு பள்ளி உருவாக வேண்டும் என்று அல்லாஹ் எண்ணினார். அவன் எதை நாடுகிறானோ அது நடக்கிறது. அதற்காக நாடு விட்டு நாடு வந்து எங்கோ இருக்கின்றவர்கள் இந்த இடத்திலே பள்ளி கட்ட வேண்டும் என்று அல்லாஹ் அமைத்திருக்கிறார்களே, அவர்களுக்கு அதே போல சொர்க்கத்தில் இடம் வைத்திருப்பார். ஏனென்றால் அவள் ஆணையிடுகிறார், இங்கே அனைத்து நடக்கிறது. ஆதலால் இந்த பள்ளி கட்டுவதற்காக நிலம் தருவதோ கட்டுவதை காட்டிலும் உழைக்கக்கூடியவர்கள் 4 பேர்களை நாம் நினைவில் வைக்க வேண்டும். இங்கே கலிஃபாவாகியார் அல்லும்போது பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். மஜீத் ஆகியார் அவரை காட்டிலும் முந்தி பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அதே போல இன்ஜினியர் கமாலுதீன் அவர்கள், அதே போல கலீல் அஹ்மத் அவர்கள், இவர்கள் எல்லாம் மறக்க முடியாது. ஏனென்றால் இவர்களுக்கெல்லாம் ஏற்கனவே சொர்க்கத்திலே இடம் பிடிக்கப்பட்டு விட்டது. அவர்களுக்கும் இத்தன்னத்திலே நினைவு கூறி இதற்காக யார் எல்லாம் பாடுபட்டார்களோ அவர்களுக்கு இறைவா எல்லா நலத்தையும் பலத்தையும் தர வேண்டும் என்று உணர்த்தி இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அல்லாஹ்வுக்கும் என் மீது அன்பு வைத்து என்னை அணுகி என் மீது பாசத்தை வைக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் சலாத்தை கூறியவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். உரை பள்ளிவாசலினுடைய சரித்திரங்கள் புராணம் இலங்கைய காலத்திலிருந்து இன்றைய நிலை வரை பல செய்திகள், புதுமையாக இருந்த செய்திகளை விசாலமான மனது இதில் மட்டுமல்ல உணர்ந்து இருக்கிறது என்று இருக்கக்கூடிய அனைவருக்காகவும் துவா செய்த அவர்களுக்கு அதெல்லாம் அடுத்து இந்த பள்ளி இடம் கொடுக்கப்பட்டது. மக்களும் ஆர்வப்பட்டார்கள். பள்ளி கட்டுவதற்கான நன்கொடை கொடையாளிகளையும் அல்லாஹ் அவர்கள் மனதிலே போட்டு அவர்களும் அதற்கு இவற்றையெல்லாம் ஒன்று சேர்த்து ஊரையும் அரவணைத்து அற்புதமான பள்ளியை இன்ஜினியர் கமாலுதீன் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை ஒரு சில வார்த்தைகள் என்று பேசுவார்கள். Bismillahirrahmanirrahim. Nahmadu wa nusalli ala rasulillah.
அல்லாவுடைய மிகப்பெரிய திரும்ப எல்லா விஷயம் அல்லாஹ்தாலா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தான் அந்த மஸ்ஜிதை கட்டுறதுக்காக. ஏன்னா எவ்வளோ பேர் இன்ஜினியர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் விட்டுட்டு அல்லாஹ்தாலா எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தான். இப்படி சொல்றது அல்லாஹ் வந்து நீ கற்ற கல்வியின்படி என்ன அமைச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி எப்படி வந்து மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் கேட்பாங்க என்னுடைய விஷயங்களுக்கு, அது மாதிரி இந்த கட்டிட பொறியியல் படிச்சதுக்கு சம்மந்தமா இல்லை, நீ படிச்சதுக்கு என்னப்பா அவன் செஞ்சேன்னு கேட்டா நான் எல்லாம் அவனுடைய இளங்கலை ஏதோ கட்டுறதுக்கு நீ பாக்கி கொடுத்த அதை கற்றுனேன்னால ஒரு பயிர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய அல்கரமை ட்ரஸ்டுடைய ட்ரஸ்ட் வந்திருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ். அதே மாதிரி ஸ்பான்சர்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவிச்சு விரும்புகிறேன். இதில் பலவிதமான விஷயங்கள் வந்துச்சு அல்லாவுடைய கிருபையில. அல்லா தான் உண்மையிலே எல்லா நேரங்கள்லையும் பிரச்சனைகள்னா லேசாக்கி இந்த அளவுக்கு உருவாக்கி அமல்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நிச்சயமா அல்லா தான் செஞ்சு கொடுத்தான். எல்லாருடைய முயற்சிகள் எல்லாரும் மாஷா அல்லாஹ் இதுக்காக வேண்டி பல முயற்சிகள் செஞ்சாங்க. பல விதமான நெருக்கடிகளும் கொடுக்கப்பட்டுச்சு. அல்லாஹ் அந்த நெருக்கடிகளை எல்லாம் தகர்த்தெறிஞ்சு இந்த அளவுக்கு உருவாக்கி அல்லாஹ் வந்து அமல்களை செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறான். அதனால மொஹல்லாவாசிகளும் இன்ஷா அல்லாஹ் சொன்னாங்க, இப்போ மஸ்ஜிதே இல்லாமல் இங்கேருந்து தூரம் தரைகளுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அது எல்லாம் உடம்பு சரி இல்லாமல் பாவம் சும்மா கூட மிகப்பெரிய சிரமம் இருந்துச்சு. அல்லாஹ் இருந்தெல்லாம் இந்த இடத்தை கொடுத்தவங்களுக்கும் இந்த கட்டி கொடுத்தவங்களுக்கும் நல்லா உயர்ந்த நற்கூலிய ஆசிரியத்தில் வளர்ந்து இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு நம்ம மாவட்டத்தில் திண்டுக்கல்லில் குறிப்பிட்ட சொல்ல மறந்துட்டேன். சமூக சேவையில் இளம் வயதில் ரொம்ப முன்னின்று செய்யக்கூடியவர், எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர் கமாலுதீன் என்பது அவர்களுக்கு அல்லாஹ் இந்த பணியில் ஈடுபடும்போது ரிவார்டு என்னன்னு பார்த்தா, நம்ம இங்கே ஒரு வீடு கட்டுறதை பற்றி பேசி அல்லாஹ் அவர்களுக்காக வீடு கட்டுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதில் அவர்கள் 2 பேரும் நிச்சயமாக இடம்பெறுவார்கள். அதை சார்ந்தவர்களுக்கும் அல்லாஹ் அதே நன்மையை தருவதாக சொல்லியிருக்கிற அடிப்படையில் நமக்கும் இன்ஷா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம்ம கொடுப்போம். அடுத்து நம்முடைய மலேசிய வானொலி புகழ் சொற்றொடர் ஷேக் நூரி அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் உரையாற்றுவார். अस्सलाम वालेकुम। السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إنما العسر يسرا صدق الله العظيم. சுருக்கமா மொத்தத்தில் அபிசராக சொல்லாமல் ஞாபகம் வந்த இடத்துல எனக்கு ஒரு பேச வாய்ப்பு. அல்ஹம்துலில்லாஹ் நமது ஊர் மக்கள், நமது சொந்தங்கள், நம்முடைய உலமாக்கள், நம்முடைய நாட்டில் உள்ளவங்க வந்து கட்டி கொடுக்குறாங்க, நம்ம சொந்தக்காரங்க இடத்த கொடுக்குறாங்க, எல்லாரும் தலையிட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஒன்று வந்தாலும் ஒன்று சொல்லும். இந்த பஞ்சவாசனை நாலு சொன்ன கஷ்டப்படாத இந்த மாதிரி சில நல்லா குழந்தை சொல்லுங்க. இது வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, எல்லா சூழ்நிலையிலும் அல்லாஹ் தருகின்ற கஷ்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அதற்கு பிறகு அல்லாஹ் மிகப்பெரிய பலனை தருகிறான். இதுதான் உண்மை. கஷ்டப்படாத எதுவும் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது நம்ம மச்சான் சூப்பர் மச்சான் வந்து திருவேற்கனவே வேலூர் ஒரு பள்ளி கட்டினாங்க. அங்கேயும் பிரச்சனை. அப்ப நான் போய் பேசுறேன். பிரச்சனை இல்லாத இடமே கிடையாது. எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்குது. அதைத்தான் இந்த மாதிரி சொல்லி சொல்றாங்க. இதுல ஒரே ஒரு கருத்து நான் சொல்ல வேண்டியது சுருக்கமா சொல்லிடுறேன், கவனமா கேட்டீங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காபத்துல்லாஹ் முதல் பள்ளியாக கட்டினார். உலகத்திலேயே முதல் பள்ளி நியூட்ரல்
இங்கதான் கிபிலாவை பார்த்து தொழுகிறோம். கிபிலாவை பார்த்து தொழுகிறோம். ஜிஹத்தில் கேபா காபத்துல்லாவை பார்த்து தொழுகிறோம். காபத்துல்லாவுடைய திசையை பார்த்து தொழுகிறோம். ஆனா காபத்துல்லாவை பார்த்து தொழுகிறோம். இந்த ஜிஹத்துல் காபா இருக்கிற திசை. ஆனா காபத்துல்லாவுடைய கிழக்கு மேற்கு பாப்பா, மேற்கு கிழக்கு பாப்பா, வடக்கு தெற்கு பாப்பா, தெற்கு வடக்கு பாப்பா. அப்ப எங்க மேற்கு இருக்குது? அப்ப உலகமெல்லாம் ஜிஹத்துல் காபாவை பார்த்தாலும் அங்கிருப்பவர்கள் காபாவை காணுகிறார்கள். அந்த காபா கேட்கும் மெதுவும் மையத்தில் இருக்கிறோம். அப்ப காபத்துல சுத்துறப்ப என்ன நியத்துல சொன்னா, அல்லாவுடைய அரசு மேல இருக்குது, கீழே காபா இருக்குது, காபாவுக்கு அரசுக்கு நடுவுல உலகம் சுத்து. அந்த நீட்டிருக்கிற வார்த்தைக்கு தான் அந்த காபத்துல கீழே இருக்குது, மேல அல்லாவுடைய அரசு இருக்கிறது, அரசுக்கும் காபாவுக்கு கீழே உலகம் இப்படி சுத்து. அதனாலதான் நம்ம சுற்றிலும் காபாவை காப்போம். இது ஒரு இரண்டாவது கருத்து என்ன? நிறைய விஷயம் சொன்னாங்க. காபத்துல்லாவிலே ரெண்டு பிரச்சனை. ஒண்ணு, முதல் காபாங்கிறது மணல் மேடு மட்டும்தான், ஒரு செந்நிறமான மணல் மேடு. இது போன்ற காபா கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற சரி, அந்த இடம் எதற்கும் லாயக்கில்லாத ஒரு இடம். விவசாயம் செய்ய முடியாது, யாரும் குடியிருக்க முடியாது, பறவைகள் வாழ முடியாது, விசைத்துக்கு இருக்க முடியாது, தண்ணீர் இல்லை, தாவரங்கள் இல்லை, எதுவும் இல்லாத இடம். அந்த இடத்தை உருவாக்குறோம். அதான் காபா. அப்ப எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்ததோட சோர்ந்து போயிடுறேன். பள்ளிவாசகத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்ப இந்த பள்ளிவாசலே பிரச்சனை இல்லாம இல்லை. முதல் பிரச்சனையே காபாலதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சித்தார் வழி செய்தார்கள். ரெண்டு பேர் தான் கண்டுபிடிச்சாங்க. சுருக்கமா வந்தாங்க. அந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டும் போதும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உதவியாளராக இருக்கும் போதும் ஏற்பட்டதனுடைய உறவை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். காபத்துல்லாவுக்கு யாரும் போக முடியாது, அழைப்பாளர்களை தவிர. அந்த அழைப்பையும் இன்னொரு நூதன கட்டிட கலையையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டி முடித்த பிறகு அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைத்தார். அல்லாஹ் கட்டிட்டார். இப்ப நீங்க வக்கா பண்றது கண்டு உட்கார்ந்துக்குமா? இடத்தை கொடுத்தவரும் கட்டி கொடுத்தவர்களும் இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஆதாரமான ஒரு செய்தியை சொல்லுகிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வக்கா பண்றாங்க. நான் கண்டுபிடிச்சிருக்கேன் சொன்னேன். முதல் வாக்கு குர்ஆன்ல வந்து நீ அழைப்பு கொடுங்க, அழைப்பு கொடுத்தாங்க. அந்த அழைப்பை அல்லாஹ் எட்ட செய்தார். யாரெல்லாம் அதை கேட்டார்களோ அவங்க மட்டுமே இந்த காபாவுக்கு போக முடியும். எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை தருவானாக. இது ஒன்று. இரண்டாவது, அங்க கற்கள் நிறைய எஞ்சிருச்சு. கொஞ்சம் கற்கள் இப்ப நம்ம இந்த கட்டடத்தை முடிச்ச பிறகு பார்த்தோம்னு சொன்னா எப்படி இருந்தாலும் இந்த கட்டணம் முடிஞ்ச பிறகு ஒரு 10 கல்லால் மிச்சம் இருக்குமா இருக்காதா? மண்ணு கொஞ்சமா மிச்சம் இருக்குமா இருக்காதா? சிமெண்ட் கொஞ்சமா மிச்சம் இருக்குமா இருக்காதா? இது போன்ற நிலையில் காபத்துல்லாவுடைய அந்த கற்கள் எஞ்சி இருப்பதை என்ன செய்ய என்று கேட்டார். அல்லாஹ் சொல்லுகிறார், நுணுக்குங்கள், தூளாக்குங்கள், ஊதி விடுங்கள், உலகமெல்லாம் அது போய் விழுகும். எங்கெல்லாம் விழுந்ததோ அங்கெல்லாம் பள்ளிவாசல்கள் உருவாகும். இந்த இடத்துல விழுந்திருக்கிறது சொன்னாங்க. சரீரம் ராஜாரும் சொன்னாங்க, சந்தோஷம். அந்த இடத்துல கட்டுறோம். அப்ப நான் சொன்ன செய்தி நினைச்ச செய்தி இங்க அல்லாஹ் ஒரு துணி விழுந்திருக்குது. அந்த காபத்துல்லாவுடைய துணி விழுந்த இடமெல்லாம் மஸ்ஜித் உண்டாகும். நாம் கவலைப்பட தேவையில்லை. எத்தனை பள்ளிவாசல் எடுத்தாலும் சரி அல்லாஹ் உதவி செய்கிறார். புரிஞ்சுங்களா? அப்ப பாருங்க, காபத்துல்லாவுக்கு எத்தனையோ பேர்கள், அல்லாஹ்வுக்கு 99 பேர், ரசூலுக்கு 99 பேர், எல்லாருக்கும் பேர் இருப்பதை விட காபத்துல்லாவுக்கு பல பெயர்கள். அதில் ஒன்று உம்முல் மசாஜித்.
காபாவுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மஸ்ஜிதுகளின் தாய் இந்த காபத்துல்லா என்று சொல்றது. அப்படி என்றால் காபத்துல்லாவுடைய பிள்ளைகள் தான். இதற்கு கட்டியவர்கள் காபத்துல்லாவுடைய குழந்தையை பாதுகாத்தார்கள், கட்டினார்கள், பெற்றெடுத்தார்கள். யார் இதற்கு இடம் கொடுத்தார்களோ அவர்கள் காபத்துல்லாவுடைய பிள்ளை வளர்வதற்கு இடம் கொடுத்தார்கள். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கு கடமை என்ன என்று சொன்னால் கட்டி போட்டு போய் தொழுதாலே காபத்துல்லாவின் தொழுத நன்றிகள் கிடைக்கும். இந்த உலகத்தில் வர வேண்டும். எனவே ரப்பல் ஆலமீன் மிகச்சிறந்த இபாதத்தை பள்ளி வாயிலில் கொடுத்திருக்கிறார். இந்த பள்ளி வாயில் உலகமெல்லாம் எல்லா விஷயங்களும் நடைபெற்றன. மஸ்ஜித் நபவி போர்க்களம் நடந்தது, மஸ்ஜித் நபவி கல்வி செய்யப்பட்டது, மஸ்ஜித் நபவி பட்டங்கள் கொடுக்கப்பட்டது, மஸ்ஜித் நபவி குழந்தைகள் வளர்க்கப்பட்டது, மஸ்ஜித் நபவி கண்ணீர் ஒதுக்கப்பட்டது. அஸ்ஹாபு சுஃபா இதெல்லாம் மஸ்ஜிதில் இருந்துதான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே கட்டி கொடுத்தவர்களுக்கும் கட்டுவதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கும் இன்ஜினியர் எல்லாரும் சொல்லப்படுகிறது எல்லாம் நம்ம உறவுக்காரர்கள். அதனால எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன், ரப்பல் ஆலமீன் அந்த காபத்துல்லாவுடைய உதவியாக யாரெல்லாம் என்ன செய்தார்களோ அதற்கு என்ன கூலியை தருவானோ அத்தனை கூலியையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தல் வருவானாக. வாஹிது தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். வந்த இடத்துல நம்ம விரும்பி கேட்டதன் அடிப்படையில் மிக அழகான ஒரு உரையையும் ஒரு உற்சாகத்தையும் ஏற்படுத்திய உங்களுக்கு அடுத்து நம்ம இருக்கக்கூடிய வாக்குறுதிகள் சேர்ந்த சிறிய உரையாற்றம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே ஒரு சிறந்த மஜ்லிஸிலே கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நம்மவர்களுக்கு வழங்கி இருக்கிறான். அந்த பாக்கியத்திலும் மிகவும் உயர்ந்த இறைவனை வணங்கக்கூடிய இறை இல்லத்தை துவங்கி முடித்து அது தொடர்ச்சியாக கியாமத் நாள் வரையும் இபாதத்து செய்யக்கூடிய புதிய மஸ்ஜிதிலே அதனுடைய أشهد أن لا إله إلا الله. 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 أشهد أن محمد رسول 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 الله. حي على الصلاة. لا حول ولا قوة إلا بالله. حي على الصلاة. لا حول ولا قوة إلا بالله. حي على الفلاح. لا حول ولا قوة إلا
إقامة الصلاة والإقامة آتي سيدنا محمد الوسيلة والفضيلة والدرجة الفضيلة وارزقنا شفاعة وعافية حوض يوم القيامة إنك لا تخلف الميعاد. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு முன்னால் இந்த உலகத்தை அல்லாஹ் எத்தனை நாள் படைத்தான் என்ற விஷயங்களையும், கஅபத்துல்லா உருவாகிய விஷயங்களையும், இந்த மஸ்ஜிதுகள் உருவான விஷயங்களையும் எடுத்து சொன்னார்கள். அதனுடைய தொடர்ச்சியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை தண்ணீரால் படைத்தார். படைத்து முடித்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு மண் தேவைப்படும் பொழுது ஒரு செங்கற்கள் அளவுக்கு இந்த பூமியிலே மண் தரை தெரிந்தது. அதுதான் கஅபத்துல்லா இருக்கக்கூடிய இடம் என்று சொல்கிறார். அந்த இடத்தில் இருந்துதான் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உடலை தயார் செய்வதற்கு மண் எடுக்கப்பட்டது. பாபாவுடைய மக்கள் அனைவர்களுக்கும் அந்த மண்ணுடைய சேக்குமதி அண்ணன் அவர்கள் சொன்னார்கள்ல, தூசி எங்கெல்லாம் பட்டுச்சோ அங்கெல்லாம் மஸ்ஜித்னு சொன்னது மாதிரி அந்த தூசி பட்ட இடங்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய முகத்திலே இருக்கிறது என்று ஹதீஸுடைய கருத்தில் இருக்கு. அது எல்லாமே சொர்க்கத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. இந்த சொர்க்கத்தோடு தொடர்புடைய விஷயங்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுக்கையும் பல நூறு மஸ்ஜிதுகளை ஹரமன் டெஸ்ட் மூலமாக கட்டப்படுகிறது. சாதிக் காஜா அவர்கள் மூலமாக நம்முடைய சகோதரர் சையத் இப்ராஹிம் அவர்கள் தன்னுடைய தாயார் உம்முல் நஸ்ரா பானு அவர்களின் பேரில் ஒரு மஸ்ஜிது கட்ட கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அதை ஆஜியார் அவர்களிடம் சொல்லும் பொழுது, உங்க ஊர்லயே அந்த வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. திண்டுக்கல்லையே அந்த வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. சொன்ன ஒரு சில நாட்கள்ல நான் ஊருக்கு வந்தேன். வந்த உடனே ஷபீக் இன்ஜினியரை அழைத்து கொண்டு இங்க வந்தோம். இங்க வந்த உடனே நம்ம கலீல் பாய் சொன்னது மாதிரி அந்த கடையில மதரசா தொழுகை நடந்துக்கிட்டு இருந்தாங்க. மெடிக்கல் இருக்குது, அங்க போய் பாருன்னாங்க. அந்த மெடிக்கல்ல இருக்கிற பார்த்த உடனே ஒரு டீ சாப்பிட்டு விட்டு பார்த்து பேசணும். அப்ப இந்த இடத்துல இன்ஜினியர் சாப்பிட்டு மஸ்ஜிதுக்குன்னு இடம் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அதையும் வந்து பார்த்தோம். பார்த்துட்டு ஷபீக் பாயும் நானும் கலீல் பாய் வீட்டுக்கு போனா அங்க ஒரு ஜமாத் வந்துருந்துச்சு. எல்லா விஷயங்களையும் பேசி முடிச்சுட்டு அடுத்த நம்ம முயற்சிக்கு போனால் ஒரு வாரத்துல சாதிக் காஜாவுக்கு உறுதியை கொடுத்தோம். அதற்கு உடனே ஏற்பாடு செஞ்சு ஒரு வருஷம் கூட ஆகல. அதற்கு இடையில் எல்லாம் மஸ்ஜிதை பூர்த்தி செஞ்சு கொடுத்துட்டான். இந்த மஸ்ஜிதை பூர்த்தி செஞ்சிருக்காங்கன்னா நமக்கு இன்னைக்கு லேசா தெரியும். இதுக்கு பின்னாடி எவ்வளவு சிரமம், இதுக்கு பின்னாடி என்ன சிரமம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு மஸ்ஜிதுக்கு இடம் கொடுத்தாங்க, கட்டுறதுக்கு ஒருத்த பொருள் கொடுத்தாங்க, உருவாயிருச்சு. இந்த ஒரு பாக்கியம் இறைவன் அவர்களுக்கே எப்படி கொடுத்தானோ அது போன்று நம்மவர்களுக்கும் நம்முடைய வாரிசுக்கும் கொடுக்கணுங்கிறத நம்ம ஏற்றுச்சிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு அவருடைய தாயார் பேர்ல கட்டட அமைப்புல கொடுத்தாங்க. இன்ஜினியர் அவர்கள் எந்த நியத்துல மஸ்ஜிதுக்கு இடம் கொடுத்தாங்கிறது அவங்களுடைய மனசுக்குள்ள இருக்குது. அதுபோல் அவங்களுடைய தாயார் பேர்ல அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இது அல்லாம மஸ்ஜிதுடைய இன்னும் சுய தேவைகள் எல்லாம் இருக்குது. இந்த சுய தேவையை விட ஒரு பெரிய ஒரு ஹாஜத்தை கலீல் ஆஜியார் சொன்னாங்க. கியாமத் நாள் வரையும் குர்ஆன் மனனம் செய்யக்கூடிய ஒரு மதரசாவோடு சேர்ந்து இயங்கக்கூடிய மஸ்ஜிதாக இது இருக்கிறதுக்கு துஆ செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப இதனுடைய தொடர்ச்சி கியாமத் நாள் வரை இருக்குது அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. அப்படி உறுதியாக இருக்கப்ப கியாமத் நாள் வரையும் அல்ல, சொர்க்கம் வரையும் பாக்கியம் பெற்றவர்களோடு நாம் இருக்கும் பொழுது நம்மவர்களுக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும், உதாரணத்துக்கு நம்முடைய தாய் தந்தைகளின் பேரிலும் நமது பிள்ளைகள் நமது பேரிலும் இது போன்ற கியாமத் நாள் வரையும் வரக்கூடிய சந்ததிகளுக்கும், குறிப்பாக இந்த மஸ்ஜிதுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைவர்களுக்கும், உலகமெங்கும் முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் மஸ்ஜிது கட்டி கொடுத்து அது இபாதத்துடைய இடமாக ஆகுவதற்கு ஹரமைன் டெஸ்ட்ல எப்படி பொறுப்புதார்களை நியமித்து அல்லாஹ் இயக்கிக் கொண்டு இருக்கிறானோ அது போன்று உலகமெங்கும் இது போன்ற மஸ்ஜிதுகள் உருவாகுவதற்கு நமக்கும் நம்முடைய வாரிசுதாரர்களுக்கும் இந்த பங்குகளை கியாமத் நாள் வரையும் வல்ல ரப்பர் ரஹ்மான் தந்த அருள் புரிவான் என்று துஆ செய்து விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹ். நடந்த நிகழ்வுகள் எல்லாம் எப்படியெல்லாம் துவா செய்யணும், அடுத்து நம்ம என்ன செய்யணும், இது எப்படி சொல்லி நமக்கு ஒரு வழிகாட்டுதலை செயல்படுத்தார்கள். அவர்கள் அல்லாஹ் புரிவானாக. நம்முடைய கண்ணியத்துக்குரிய அப்துல் ரஹ்மான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் நம்ம ஹிப்ஸ் மதரசாவினுடைய முதல்வராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது நம் முன்னே அவர்கள் உரையாற்றுவார்கள். அஞ்சு நிமிஷம் பயங்கரமாக போட்டீங்க. மாலை அஜய் அஸ்லாம் نحمده ونصلي على رسوله الكريم. أعوذ بالله من الشيطان الرجيم. إنما يأمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يشرك الله إلى آخر الآية. صدق الله عليه وسلم. قال النبي صلى الله عليه وسلم: المسجد بيت كل تقي أو كما قال عليه الصلاة والسلام. எனக்கு பிரபல சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா வ அப்கதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான இடம், உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான இடம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்பான இடம் கடைவீதியாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம், பிரியமான இடம் மஸ்ஜித் என்று சொன்னார். மஸ்ஜிதில் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் இருக்கின்றார்கள். மஸ்ஜிதில் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் இருக்கின்றார்கள். மஸ்ஜித் அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடிய ஒரு இடமாக கொண்டிருக்கிறது. நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய இடம்தான் மஸ்ஜிதாக கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய இடம் மஸ்ஜிதாக இருக்கிறது. இது போன்ற நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய இடம் மஸ்ஜிதாக இருப்பதன் காரணமாக அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான இடமாக இருக்கிறது. கடைவீதி அல்லாஹ்வுக்கு வெறுப்பான இடம் என்று சொன்னால் கடைவீதியில ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வை மறக்கடிக்கக்கூடிய ஒரு நிலைதான் கடைவீதியாக இருக்கிறது. அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஒரு இடமாக கடைவீதி இல்லை. அல்லாஹ்வை மறக்கடிக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் கடைவீதி இருக்கிறது. சைத்தான் இருக்கக்கூடிய இடம் கடைவீதி. அதனால அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்பான இடம் கடைவீதி. அதனால அல்லாஹ்வுக்கு பிரியமான இடத்துல நம்முடைய நேரங்கள் அதிகமாக கழிய வேண்டும். மஸ்ஜித் இருக்கின்றது, அது அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான இடம். அந்த பிரியமான இடத்துல நம்முடைய நேரங்கள் கழிந்தது என்று சொன்னால் ரஹ்மத்துடைய மலக்குமார்களுடைய சூழ்நிலையில நம்முடைய நேரங்கள் கழியும். யாருடைய சகவாசத்துல நம்முடைய நேரங்கள் கழிகின்றதோ அவர்களுடைய தன்மைகள் நம்மிடத்துல வரும். நிச்சயமாக மலக்குமார்களுடைய சகவாசத்துல நம்முடைய நேரங்கள் கழிந்தது என்று சொன்னால் மலக்குமார்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நல்ல தன்மைகள் நம்மிடத்துல பிரதிபலிக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில மலக்குமார்களை பற்றி கூறுகின்ற பொழுது லா யஸூலுல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன் என்று கூறுகிறார்.
அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் என்ன கூறியிருக்கின்றாரோ அதுதான் அவர்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் மலக்குமார்கள் பற்றியே கூறுகின்றார். இன்னொரு இடத்துல உங்கள் இபாதுல் முக்ரமூன், அவர்கள் சங்கையான மனிதர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்கள், சங்கையானவர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் மலக்குமார்களை பற்றி சிறப்பித்து அல்லாஹ் கூறுகிறார். அந்த மலக்குமார்கள் இருக்கக்கூடிய இடம்தான் மஸ்ஜிதாக இருக்கிறது. அதனால அந்த நல்லவர்களுடைய சகவாசத்தில் நாம் இருந்தோம் என்று சொன்னால் அந்த நல்லவர்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் நம்மிடத்தில் பிரதிபலிக்கும். ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது, யாருடைய சகவாசத்தில் நாம் இருக்கின்றோமோ, யாருடைய சவகாசத்தில் நாம் இருக்கின்றோமோ அவருடைய தன்மைகள் நம்மிடத்தில் பிரதிபலிக்கும் என்று ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்-மர்உ அலா தீனி கலீலிஹி, அல்-மர்உ அலா தீனி கலீலிஹி, ஒரு மனிதர் தன்னுடைய நண்பருடைய மார்க்கத்திலே இருக்கிறார். ஒரு மனிதர் ஒரு நண்பனுடைய மார்க்கத்திலே இருக்கிறார். ஃபல்யன்துர் லிமன் யுகாலில், யாருடன் நட்பு கொள்கின்றீர்களோ அவரை யோசித்து நட்பு கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. நண்பன் நல்லவனாக இருந்தார் என்று சொன்னால் அந்த நண்பனுடைய தன்மைகள் விழுந்து வரும். நம்முடைய சகவாசத்தில் இருப்பதன் காரணமாக நண்பனுடைய தன்மை வரும். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லா துஸாஹிபி இல்லா முஃமினன், லா துஸாஹிப் இல்லா முஃமினன், மூமினை தவிர வேறு யாரையும் நீ தோழனாக ஆக்கிக் கொள்ளாதே, மூமியுடன் சேர்ந்திரு என்று சொன்னார்கள். இப்போ நல்லவருடன் சேர்ந்திருந்தால், மூமியுடன் சேர்ந்திருந்தால் அவனுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக வரும் அப்படிங்கிறத சந்தேகம் இல்லை. அதனால நாம் மலக்குமாருடைய தன்மைகள் நம்மிடத்தில் பிரதிபலிக்க வேண்டும் என்று சொன்னால் மலக்குமாருடைய சூழ்நிலையிலே நாம் இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய நேரங்கள் இன்று எங்கு அதிகமாக கழிகின்றது என்று சொன்னால், எங்கு அதிகமாக கழிகின்றது என்றால் கடைவீதிகள்ல அதிகமாக நேரங்கள் கழிகின்றது. நாம் எங்கு நம்முடைய உலக அலுவல்களில் ஈடுபட்டிருக்கிறோமோ அந்த இடங்களில் தான் நம்முடைய நேரங்கள் அதிகமாக கழிகின்றது. பள்ளியில கழிக்கக்கூடிய நேரங்கள் மிக மிக குறைவு என்று பொதுவாக என்ன கருதுகிறார்கள் சொன்னால், 5 நேர தொழுகைக்காக வேண்டி உள்ளது பள்ளிவாசல், 5 நேர தொழுகைக்காக வேண்டி உள்ளதுதான் பள்ளிவாசல். தொழுகை முடிந்ததற்கு பிறகு பள்ளிவாசல் பூட்டப்பட வேண்டும் அப்படின்னு பொதுவாக நினைக்கிறார்கள். ஆனால் பள்ளிவாசல் என்பது வெறும் தொழுகக்கூடிய இடம் அல்ல, வெறும் தொழுகக்கூடிய இடம் அல்ல. பள்ளிவாசல் என்பது மஸ்ஜித் நபவி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த மஸ்ஜித் நபவி இருந்ததோ அதற்கு முன்மாதிரி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மஸ்ஜிதுகளும். மஸ்ஜித் நபவியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வெறும் தொழுகை மட்டும்தான் நடந்ததா? வெறும் தொழுகை மட்டும்தான் நடந்ததா? வரலாறு எடுத்து பாருங்கள், ஹதீஸ்களிலே கிதாபுகளை எடுத்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மஸ்ஜித் நபவியில நடந்த அமல்கள் என்ன? மஸ்ஜித் நபவியில எப்படி சஹாபாக்கள் தொழுகைக்காக வேண்டி ஒன்று கூடினார்களோ அதே போல மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஒன்று கூடினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மார்க்க விஷயங்களை எங்க கற்றுக் கொடுத்தார்கள்? மஸ்ஜித் நபவியில தான் கற்றுக் கொடுத்தார்கள். மஸ்ஜித் நபவி தான் அந்த காலத்துல ஒரு கலாச்சாரையாக இருந்தது, மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. சுஃபா என்று சொல்கிறோமே, திண்ணை தோழர்கள் என்று, திண்ணை தோழர்கள். அந்த சுஃபா என்று சொல்லக்கூடிய அந்த திண்ணை இருக்கிறது, அது அந்த சஹாபாக்கள் திண்ணை தோழர்கள் தங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அந்த திண்ணை என்பது அது மதரசா அல்ல, அது மதரசா அல்ல, அது தங்கக்கூடிய ஒரு இடம். அந்த திண்ணை தோழர்கள் மார்க்க விஷயங்களை கற்றுக்கொண்ட இடம் எது? மஸ்ஜித் நபவியாக இருக்கிறது. மஸ்ஜித் நபவியில அவர்கள் மார்க்க விஷயங்களை கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அந்த திண்ணைகளை தங்கிக் கொண்டார்கள், சுஃபாவில் தங்கிக் கொண்டார்கள். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுப்பது, கற்றுக்கொள்வது என்பது மஸ்ஜித் நபவியில நடந்தது. அதனால
மஸ்ஜித் நபவிக்கு முன்மாதிரியான ஒரு மஸ்ஜிதாக எல்லா மஸ்ஜிதுகளும் ஆக வேண்டும். எல்லா மஸ்ஜிதிலும் வெறும் தொழுகை மட்டும் இல்லாமல் தொழுகை அல்லாத மற்ற நேரங்கள்ல மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக ஆக வேண்டும். கால சூழ்நிலையின் காரணமாக மதரசாக்கள் மஸ்ஜிதிலிருந்து வெளியே சென்று விட்டது. இடப்பற்றாக்குறை அல்லது வேற வசதிகள் இல்லை, அதன் காரணமாக மஸ்ஜிதிலிருந்து வெளியே சென்று விட்டது மதரசாக்கள். ஆனால் ஆரம்ப காலத்துல, ஆரம்ப நூற்றாண்டுகள்ல மதரசா என்பது மஸ்ஜிதாகத்தான் இருந்தது. மஸ்ஜிதில் தான் மார்க்க விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது, கற்றுக்கொள்ளப்பட்டது. அதனால மஸ்ஜிது மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக ஆக வேண்டும். வெறும் மஸ்ஜிதுக்கு தொழுகைக்காக வேண்டி மட்டும் வராமல் மற்ற நேரங்களிலேயும் மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் தொழிலுக்காக வேண்டி, இபாதத்துக்காக வேண்டி ஒன்று சேர்ந்ததை போல மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி, கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியும் மஸ்ஜித் நபவியில போயிருந்தார். இன்றும் மஸ்ஜித் நபவியில போய் பார்த்தோம் என்று சொன்னால் ஆங்காங்கே குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய தஃசீர் நடக்கக்கூடிய இடம் இருக்கிறது. தஃசீர் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, ஹதீஸுடைய பாடம் நடக்கின்றது, மசாயிலுடைய பாடங்கள் நடக்கின்றது, அங்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதுவும் ஒரு பிரிவு நடக்கின்றது. ஒரு பகுதியில வெறும் தஜ்வீத் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஒரு ஆணை ஓடக்கூடிய முறை என்ன அப்படிங்கிற தஜ்வீத் மட்டும் சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கு. இப்படி பல பகுதியாக பிரிச்சு மஸ்ஜித் நபவியில இன்றும் நடக்கின்றது. அதுபோல ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி உண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். மார்க்க விஷயங்களை கற்றுக் கொள்வதற்காக வேண்டி பொதுமக்களும் வர வேண்டும். நாமும் மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய பொறுப்புதாரிகளும் அதற்குண்டான ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்த நேரத்துல எந்த தேவை ஏற்பட்டாலும் மார்க்க விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தேவை வந்தால் மஸ்ஜிதுக்கு மக்கள் வர வேண்டும். மஸ்ஜித மார்க்க விஷயங்களை கேட்டு செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி வந்தவர்கள் அவர்களை மஸ்ஜிதில் தங்க வைக்கப்பட்டது. அவர்களுக்கு மார்க்க விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. பனு சமீம் கூட்டத்தார்கள், தாய்க்குடைய பனு சமீம் கூட்டத்தார்கள், அவர்களை பற்றி சம்பவம் ஹயாத்து ஸஹாபாவில் இருக்கின்றது. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி வந்தார்கள். வரும்போது ஒரு சில நிபந்தனைகளை வைத்தார்கள். இந்த நிபந்தனைகள் ஏற்றுக்கொண்டால் நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம். ஒரு சில நிபந்தனைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு சில நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதில் ஒரு ஓரத்துல கூட ஆரம்பித்து தங்க வைக்க சொன்னார்கள். அவர்களை தங்க வைக்கப்பட்டது. சில நாட்களுக்கு பிறகு எந்த விஷயங்கள் மார்க்கத்தில் கடமையாக்கப்பட்ட எந்த விஷயங்கள் அவர்கள் செய்ய மாட்டோம் என்பதாக சொன்னார்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் செய்வதற்கு தயாராகிவிட்டார். இந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்காக தயாராகிவிட்டார். சஹாபி அறிவிப்பாளர் கூறுகிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே அந்த பனு சமீம் கூட்டத்தார்களை ஏன் தங்க வைத்தார்கள் என்று சொன்னால், லியகூன அரக்கலி குலூபிஹிம், லியகூன அரக்கலி குலூபிஹிம் அப்படிங்கிறது. அவங்களுடைய உள்ளங்கள் மெதுவாவதற்காக வேண்டிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மஸ்ஜிதிலே தங்க வைத்தார்கள் என்று வருகிறது. அப்போ அவருடைய உள்ளங்கள் மெதுவான ஒரு தன்மை ஏற்பட வேண்டும், அவர்கள் தீனை வழங்க வேண்டும், தீனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தீனுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் தயாராக வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் ஸல்லல்லாஹு அவர்கள் மஸ்ஜிதிலே தங்க வைத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தீனை கற்றுக்கொள்ள, இஸ்லாத்தை விளங்கிக் கொள்ள வந்த அந்த மக்கள் மஸ்ஜிதில் தங்க வைக்கப்பட்டார்கள். அவர்கள் இஸ்லாத்தை விளங்கினார்கள். வருகின்றது, ஒரு மனிதர் கைது செய்யப்பட்டார். ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு சொல்லப்பட்டது. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை.
அவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுடைய ஒரு தூண்ல கட்டி வைக்க சொன்னாங்க. கட்டி வைக்கப்பட்டது. அவருடைய சுய தேவை நேரத்தில் அவரை அழைத்து விடப்பட்டது. அவரிடத்துல இஸ்லாத்தை பற்றி சொல்லப்பட்டது. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். முதல் நாளும் மறுத்துவிட்டார், இரண்டாவது நாளும் மறுத்துவிட்டார். ஆனால் அவருடைய தேவைக்காக வேண்டி அவரை அழைத்து விடப்பட்டது. மூன்றாவது நாளும் அவர் மறுத்துவிட்டார். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்து விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். அழைத்து விட்டதற்கு பிறகு அந்த நபர் சுயமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரானார். அவர் குளித்தார், இருக்கக்கூடிய ஆணைகளை நல்ல ஆணையை அணிந்து விட்டார். அணிந்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவரிடத்தில் கேட்கப்பட்டது, முதல் நாளிலே நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் அப்பவே ஒன்றை விடுதலை செய்திருக்கலாமே என்பதாக சொல்லப்பட்ட போது அவர் சொன்னார், அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் மக்கள் என்ன சொல்வார்கள்? விடுதலையாவதற்காக வேண்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக மக்கள் சொல்வார்கள். நான் விடுதலையாவதற்காக வேண்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் மனப்பூர்வமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதாக அவர் சொன்னார். அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபர் இஸ்லாத்தை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி, தீனை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி அவரை மஸ்ஜிதில் வைக்கப்பட்டார். மார்க்க விஷயங்கள் கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி, கற்றுக்கொள்வதற்காக வேண்டி அங்கு தங்கியிருக்கிறார்கள். அது மாதிரி நம்முடைய மஸ்ஜிதுகளிலும் தேவைப்பட்டது என்று சொன்னால் மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி, கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி தங்குவதற்கான ஏற்பாடுகள் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது இது. அது மாதிரி யாரு தங்கியிருக்கிறார்களோ அவர்களுக்கு உண்டான உணவுக்குண்டான ஏற்பாடு, அவங்களுடைய தேவைக்குண்டான ஏற்பாடு இதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் செய்யப்பட்டது. ஹதீஸ் வருகின்றது, திண்ணை தோழர்கள் நம்ம சுல்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 101 நபர்களுடைய பெயர்களை எழுதியிருக்கிறார்கள். திண்ணை தோழருடைய பெயர்கள். அந்த நபர்களுடைய உணவுக்குண்டான ஏற்பாடுகள் சஹாபாக்கள் செய்து கொடுத்தார்கள். அவர்கள் நம்முடைய தோட்டங்களில் இருந்து பேரித்தம்பர்கள் கொண்டு வந்து போயிட்டு வருவார்கள். அவர்கள் தேவைக்கு எடுத்து சாப்பிடுவார்கள். வேற ஏதாவது உணவுகள் பணத்தை கொடுப்பார்கள் தம்முடைய வீடுகளில். இது மாதிரி ஹிதமத், வெளியூரிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு ஹிதமத் அல்லது பள்ளிவாசல்ல தங்கியிருக்கக்கூடியவர்களுக்கு ஹிதமத் பணிவிடை அமைகிறது. அதுவும் மஸ்ஜிதில் போய் நடந்தது. இது போன்ற நல்ல காரியங்கள் மஸ்ஜித் நபவியில் நடந்தது. இது போன்ற நிறைய காரியங்கள் இருக்கின்றன, விஷயங்கள் இருக்கின்றது. நம்முடைய மஸ்ஜித் வெறும் தொழிலுக்குண்டான ஒரு இடமாக இல்லாமல், சொல்வதுடன் மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்வது, கற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். புதிதாக இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக வேண்டி, தீனை வளர்ப்பதற்காக வேண்டி யாராவது வருகின்றார்கள் சொன்னால் அதுக்குண்டான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். யாராவது மஸ்ஜிதில் தங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால், வெளியூரிலிருந்து வருகின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பது இதுவும் நாம் செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இப்படி நம்முடைய மஸ்ஜிதுகள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் தபாரக வ தஆலா அதனுடைய செயல் வரக்காதுகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுப்பார். மஸ்ஜித் ஆபாத் ஆக வேண்டும் என்று சொல்றாங்க. மஸ்ஜித் செழிப்பாக வேண்டும் என்று. செழிப்பாகிறது என்று சொன்னால் மஸ்ஜித் செழிப்பாகுவது அப்படிங்கிறது அதனுடைய கட்டடங்களை வைத்தல்ல, அது இருக்கக்கூடிய பெயிண்ட், அது இருக்கக்கூடிய லைட்டு, அதற்குண்டான ஏற்பாடுகள் அதை வைத்து அல்ல, மாறாக அமல்களை கொண்டுதான் செழிப்பாகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மஸ்ஜித் நபவி இருக்கின்றது. அதற்கு தமீம் தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் முதலாக விளக்கு பற்ற வைத்தார்கள். முதலாக விளக்கு, அதற்கு இருட்டாக இருந்தது. அது ஹிஜ்ரி 9 சொல்றாங்க. ஹிஜ்ரி 9 மஸ்ஜித் நபவி கட்டப்பட்டு 9 ஆண்டுகளுக்கு பிறகு அதனுடைய விளக்குக்குண்டான ஏற்பாடு செய்யப்பட்டது, வெளிச்சத்துக்குண்டான ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் மார்க்க விஷயங்கள் அங்க போதிக்கப்படவில்லையா, தொழுகப்படவில்லையா, நன்மையான காரியங்கள் செய்யப்படவில்லையா என்றால் அது போல நடந்து கொண்டுதான் இருந்தது. தொழுது கொண்டிருந்தார்கள், செய்து கொண்டிருந்தார்கள். வெளிப்படையான ஏற்பாடுகள் அப்படிங்கிறது நிச்சயம் செய்யப்பட்டது. இந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது சொன்னால் மஸ்ஜித் நபவியில கதவு இல்லை. மஸ்ஜித் நபவியில
நாய் வரும், நாய் வரும். மஸ்ஜித் நபவி வெளியிலிருந்து யாராவது கிராமவாசி வருகின்றார் என்று சொன்னால் அது ஒரு மஸ்ஜித் எப்படி இருக்கணுமோ அது மாதிரி உள்ள ஒரு இடமாக அந்த காலத்தில் ஆரம்பத்தில் இல்லை. அது ஒரு சாதாரண திரையாக இருந்தது, திரை, பண் திரை. ஒரு கிராமவாசி வருகின்றார், வருகின்றது, கிராமவாசி வருகின்றார், மஸ்ஜிதிலே ஒரு ஓரத்தில் நின்று சிறுநீர் கழிக்கின்றார். சஹாபாக்கள் தடுக்க போகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தடுக்காதீர்கள், சிறுநீர் கழிக்கட்டும் என்பதாக சொன்னார். அவர் சிறுநீர் கழித்தார். கழித்து முடிந்ததற்கு பிறகு அவர் சொன்னாங்க, இது மஸ்ஜித், இது மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வுடைய வீட்டில் சிறுநீர் கழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு விளக்கம் சொன்னாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, அந்த இடத்துல ஒரு தண்ணி ஊற்றி விடுது அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி சாதாரணமான ஒரு இடமாகத்தான் மஸ்ஜித் இருந்தது. மஸ்ஜித் மாதிரி சாதாரண ஒரு தரை மாதிரி இருந்தது. ஹதீஸ் வருகின்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தா செய்யும் போது அந்த நேரத்தில் மழை பெய்திருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெற்றியில சகதி பட்டிருந்தது அப்படின்றது சகதி நெற்றியில. அப்போ சாதாரண ஒரு இடமாக மஸ்ஜித் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. ஆனால் அமல்கள் இருந்தது, அமல்களை கொண்டு அது ஆபாதாக இருந்தது, செழிப்பாக இருந்தது. அது மாதிரி நம்முடைய மஸ்ஜிதுகளும் அமல்களை கொண்டு செழிப்பாக வேண்டும். அது அமல்களை கொண்டு செழிப்பானால் அந்த பகுதி செழிப்பாக இருக்கும், அந்த ஊர் செழிப்பாக இருக்கும். அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட மஸ்ஜிதாக ஆக்குவாக. இந்த மஸ்ஜிது யாருடைய முயற்சியை கொண்டு உருவானதோ அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு சிறந்த கூலி தருவானாக. இது ஒரு சதகை ஜாரியா நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு நற்கூலியாக அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் ஆக்கி நம்முடைய சந்ததியினருக்கு அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த மாதிரி தேவை உள்ள இடங்கள்ல பல மஸ்ஜிதுகள் உருவாகிறதுக்கு அவர்களை எல்லா சொந்த காரணமாக இருப்பாங்க. அவர்களுக்கு அஜரத்து எங்களை பொறுத்தவரை மிக சிறப்பித்து கூறப்படக்கூடிய கற்றோர்